டுடு டுடு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான சம்பவத்திற்காக உங்களை எல்லாரும் பார்த்தா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகிட்டதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையில் குக் வித் கோமாளியில் இருக்கிற மற்ற நடிகர்கள் விஜய், மணிமேகலை, பிரியங்காவுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு பல சின்னத்திரை பிரபலங்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சிடபிள்யூசியிலிருந்து குவிட் பண்ணுறேன்னு மணிமேகலை போட்டிருந்த போஸ்ட்டில் ஃபரின் ஆசாத் உள்ளிட்ட சில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்களே வாழ்த்து சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது இன்னும் சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும், ஆனால் வெளியே சொல்ல முடியாத நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஏற்கனவே மணிமேகலைக்கு நெருக்கமான சிலர் அவங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிற நிலையில் தற்போது பிரியங்காவுக்கு நெருக்கமான நண்பராக இருக்கிற மாகாப்பா மணிமேகலை அண்ட் பிரியங்கா சண்டையை பற்றி தன்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னொரு கிரிக்கெட் கேம் பற்றி இன்டர்வியூ கொடுத்திருந்த மாகாப்பா கிட்ட இந்த மாதிரி மணிமேகலை குக் வித் கோமாளியிலிருந்து டாமினேஷன் தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, சுயமரியாதையே இல்லைன்னு வெளியே போயிருக்காங்க. மேலும் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற பிரியங்கா மேலே தான் அவங்க கடுமையான குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்ப, இந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, அதை பற்றி நான் என்ன கமெண்ட் பண்ணுறது, மேலும் நாங்கள் இருந்தாலாவது இவங்க சரி அவங்க தப்புன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். மேலும் மணிமேகலை பிரியங்காவை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களோட கருத்து தான், இதில் எனக்கு எந்த ஒப்பீனியனும் கிடையாது அப்படின்னும், அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம், நாமெல்லாம் இதில் தலையிடக்கூடாது. இப்போது நம்ம காட்டு வழியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா அங்கே ரெண்டு யானை அடிச்சிட்டு இருந்தால் அதில் இறங்கி போய் நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறது, சமாதானம் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் இந்த சண்டையை எட்டி நின்று நம்ம வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் நமக்கு நல்லது அப்படின்னு மாகாப்பா சொல்லியிருக்காரு. அந்த ஷோக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை பதர், அதனால் அதை நான் கமெண்ட் பண்ணுறது இல்லை. நான் அங்கே இருந்ததுன்னா நான் ஏதாவது ஐயோ இவங்க கரெக்டாக அவங்க ராங் அப்படின்னு சொல்லுவேன். அது அவங்களுடைய கருத்து தானே. இப்போ நான் எதுவும் அதில் இது பண்ண முடியாது. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சிக்கணும். நம்ம ஏதாவது என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க, ரெண்டு யானை அடிச்சிருந்து வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. அது நம்மளும் நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும். ஸோ அதனால் இதை நம்ம எட்டருந்து வேடிக்கை பார்க்குறது நல்லது. மாகாப்பா சொல்கிற ஸ்லாங்கை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் விஜய் டிவியில் ரொம்ப சகஜம் அப்படிங்கிற மாதிரியும், ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரியும் தான் இருக்குது.